Hi students, welcome to the Try to Max. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா 10th standard Maxல chapter 3 algebra பார்க்க போகிறோம். Example 3.3. Solve the following of system of learner equation in the 3 variable. இந்த சம்மில் எப்படின்னா 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த வச்சு நம்ம x, y, z 3 ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி திரும்ப எடுத்து எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு 3த்தையும் ஈக்குவேஷன் வாரியாக நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதில் வந்து இதுலேயும் இசட், இதுலேயும் இசட், இதுலேயும் இசட், எல்லாத்துலேயும் இசட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். அதனால் ஆட் பண்ணி என்னென்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, நமக்கு 3x - 2y + z = 2, 2x + 3y - z = 5. இதில் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு 5x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் +y = 7. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 2yயும் 3yயும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 2 and 3. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன, நமக்கு 2x + 3y - z = 5, x + y + z = 6. இதுலேயும் அதே மாதிரி சிம்பிள் வேறு இருக்குது, அதனால் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 3x 4y = 11. இதை வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 3 இருக்குது, xy காமனாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும். ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்னன்னா 5x + y = 7. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 3x + 4y = 11. ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 4s are 20x + 4y, 7 4s are 28. திருப்பி இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை 3x + 4y = 11. இப்போ வந்து இதில் சிம்பிள் மாற்றலாமா? அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது, இது மட்டும்தான். இப்போ 20xல் 3x போயிட்டுனா 17x, 28ல் 11 போயிட்டுனா 17. இதை x = 17/17. மல்டிப்ளிகேஷன் உள்ளதுமே வந்து டிவைட் ஆகிடுது. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 கிடைக்கிது. இப்போ எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1ன்னு கிடைக்கிது. இப்போ எக்ஸோட ஆன்சர் 1ங்கிறத இந்த ஈக்குவேஷன் எதுலையாவது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நம்ம ஈக்குவேஷன் எக்ஸோட ஆன்சர் ஒய்ன்னு 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? x = 1ன்னு ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 4 என்ன, நமக்கு 5x + y = 7. 1 + y = 7. 1 5 is 5 + y = 7. y = 7. இந்த 5 அந்த சைடு போனால் மைனஸ், அப்போ y = 2. ஒய்யோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 2 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட ஆன்சர் 1ன்னும் ஒய்யோட ஆன்சர் 2ன்னு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x + y + z = 6. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷனு. இப்போ 1 + 1 + z = 6. z = 6. அப்போ 2, சாரி இங்கே 2 வருமா? 2 + 1 3. இப்போ ப்ளஸ் z = 6. z = 6ன்னு இந்த 3 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் ஆகிடுது. அப்போ இசட்டோட வேல்யூ 3. நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? எக்ஸோட ஆன்சர் 1ன்னும் ஒய்யோட ஆன்சர் 2ன்னு இசட்டோட ஆன்சர் 3. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.